அம்மா, இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே, எங்கம்மா வாங்குனீங்க? நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான். அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா? எங்கம்மா இருக்கு? காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ். உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ISI அங்கீகாரம் பெற்றது. சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில தயாராகி வருது அக்ஷயா குடிநீர். அது மட்டும் இல்ல, பாதுகாப்பான முறையில அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க. 24x7 சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு. ஐ சூப்பர்மா. அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா? சரியா சொன்ன, அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன், கேட்டுக்க. போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல. நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவுல வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும். சூப்பர்மா. அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க, ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் 9448400115 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள், ஏஜென்சியை பெறுங்கள். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர், ஆனந்தமாய் தாகம் தீர்த்துக் கொள்வீர். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ், அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ். சஞ்சீவ் மோட்டார்ஸ் ஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம், பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். சிவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது. பெட்ரோல் விலையேற்றத்தால் கவலைப்படுகிறீர்களா? புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா? உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது. சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சஞ்சீவ் மோட்டார்ஸ் 47 கொடுமுடி ரோடு, வேல் தியேட்டர் அருகில், சிவகிரி. தொடர்பிற்கு 98 41 81 11 44. நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டர், புதிய பஸ் நிலைய வளாகம், சிவகிரி. கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்யப்படும். பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு. ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும். இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸ்கள் பொருத்தப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி UV 400 கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி பிரேம் மற்றும் லென்ஸுகள் கிடைக்கும். கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச் சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரின் உரிமையாளர், பார்வை திறன் பரிசோதகர், அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் P. ஞானசேகரன். கைபேசி எண் 98 651 64 64 1. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். சிவகிரி அம்மன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பில் NMMS தேர்வில் தனுரா அவர்களும் 9ஆம் வகுப்பில் ஹர்னிஸ்ரீ சிவகுமார் அவர்களும் ட்ரஸ்ட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் சுமதி அவர்கள் வாழ்த்து தெரிவித்த நிகழ்வு மேலே புகைப்படமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. NMMS தேர்வில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவிக்கு ரூபாய் 48,000 கல்வி உதவித்தொகையும், ட்ரஸ்ட் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 9ஆம் வகுப்பு மாணவி ஹர்னிஸ்ரீ சிவகுமார் அவர்களுக்கு வருடம் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகையும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. FM தண்டோரா ஆரம்பமாகிறது. தினந்தோறும் காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சிவகிரி FM ரேடியோவில் FM தண்டோரா.
இதன் மூலமாக அனைத்து செய்திகளும் மக்கள் தெரிந்து கொள்ளலாம். இது உள்ளூர் செய்திகளின் தொகுப்பு. உள்ளூர் செய்திகளின் தொகுப்பு முக்கியமாக. ஆமா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடிய செய்திகள் இதுல எடுத்துக்கலாம். சரிங்க. அது இல்லாம நம்ம தனிப்பட்ட செல் நம்பருக்கு வரக்கூடிய செய்திகளையும் எடுத்துக்கலாம். சரிங்க. அப்ப உங்க செல் நம்பர் சொல்லிருங்க. டி தாமோதரன் 9244040107. சரிங்க. என்னோட நம்பர் கே முருகபூபதி 94 863 93 197. இந்த நம்பருக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளையும் நாங்க தண்டோரா நிகழ்ச்சியில தண்டோரா போட்டுருவோம் அப்படிங்கிற தகவலை சொல்லிடலாம். ஆமாங்க ஆமாங்க. முதல் செய்தி என்ன? முதல் செய்தி முருகப்பெருமான் செய்தி. சிவகிரியில தேர் திருவிழா. ஆமாங்க. சித்திரை மாசம் வந்தாலே ஊரா சேர்ந்து கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய விழா. ஊரே கூடி தேர் இழுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். ஆமாங்க ஆமாங்க. தேர் திருவிழா ஆரம்பமாயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு தேர் முகூர்த்தம் நடைபெறுகிறது. தேருக்கான ஆயுத பணிகள், தேர் கட்டுவாங்கல்ல. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதுக்கான பூஜை போடுறாங்க. தேர்ல வெளியே எடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டு. ஆமாங்க. ஆளுக்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கிராம சந்தி ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி தேருக்கு. சரிங்க. அந்த நிகழ்ச்சி வருகிற மே மாசம் 5ஆம் தேதி சித்திரை 22 திங்கட்கிழமை கிராம சந்தியோட தொடங்குது. அதாவது கிராம சந்தின்னா 4 வீதியிலையும் பொட்டு பிள்ளையார் வைப்பாங்க. உள்ளுக்கு வித்தியாசம் வர்றதுனால துர்தேவதைகள் நடமாட்டம் இல்லாம தடுத்துக்கு அப்படிங்கறது நம்பிக்கை. இந்த ஊர் மக்களை பாதுகாக்கிறதுக்காக. ஆமாங்க ஆமாங்க. அந்த நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி துவங்குது. அடுத்ததா கொடியேற்றம். கொடியேற்றம் சித்திரை மாசம் 23ஆம் தேதி 6/5/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றம். அதன் பிறகு சுவாமி திருவிதி உலா. கொடியேற்றத்துக்கு பிறகு தினசரி காலையில 7 மணிக்கும் சாயந்தரம் மாலை 7 மணிக்கும் சுவாமி திருவிதி உலா வரும். வெரி குட் வெரி குட். அதே மாதிரி சித்திரை 26 9/5/2025 வெள்ளிக்கிழமை 5 வாகனம். முருகப்பெருமான் 5 வாகனங்கள் வழியாக ஊர் வலம் வருவார். சரிங்க. இது மிகப்பெரிய சிறப்பா இருக்கு. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. அந்த அன்னைக்கு சிவகிரி மனவளக்கலை மன்றம் சார்பில் சொற்பொழிவு இருக்குது. நாமக்கல் முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேலு அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்துறார். அதை தொடர்ந்து அடுத்ததா சித்திரை 17 சனிக்கிழமை பூத வாகனத்தில் ஒரு சுவாமி ஊர்வலம். அந்த அன்னைக்கு நம்ம FM ரேடியோ சார்பில் பட்டிமன்றம், சிறப்பு பட்டிமன்றம் நடக்குது. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு VIP எல்லாம் தொடக்க விழாவும் அன்னைக்கு தான். நம்முடைய பங்கனும் அந்த அன்னைக்கு தான். அந்த நிகழ்ச்சி மூலமா அனைத்து நேயர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். கைபேசி சீர்படுத்திக்கிறதா சீரழிக்கிறதா? அடேங்கப்பா, அப்படி ஒரு தலைப்பா? ஆமாங்க, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய தலைப்பு. நடுவர் யாருங்க? நடுவர் முதுபெரும் மேடை நாடக கலைஞர், சமூக சிந்தனையாளர் திரு SK சதாசிவம், நம்ம வானொலி இணை இயக்குனர். சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சரிங்க சிவகிரி FM ரேடியோ இயக்குனர் திரு மு வரதராஜன். அவங்க தலைமையில நம்ம இயங்குறோம். ஆமாங்க ஆமாங்க. அடுத்ததா சித்திரை 28 சரிங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாணம். அந்த தேர் வடம் பிடிச்சு தேர் இழுக்கிறது. சரிங்க சரிங்க. அதை தொடர்ந்து அந்த அன்னைக்கு இரவு தேர் வடம் பிடித்து இழுக்கிற நிகழ்ச்சி நடக்குது. திருக்கல்யாணம் திங்கட்கிழமை தானே? திங்கட்கிழமை திருக்கல்யாணம் திங்கட்கிழமை. ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா தேர் வடம் பிடிக்கிறது அன்னைக்கு தான். ஆமாங்க. தேர் கலசம் வைக்கிற ஞாயிற்றுக்கிழமை. சாரி, தேர் கலசம் வைத்தல் ஞாயிற்றுக்கிழமை. ஆமாங்க ஆமாங்க. திருக்கல்யாணம் திங்கட்கிழமை. ஆமாங்க. காலை 7 மணிக்கு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இரவு இறைநாம சங்கீர்த்தனம் பஜனை நடக்குது. சூப்பர் சூப்பர். சிவகிரி பாதயாத்திரை குழு, பணக்கார செல்வ கணபதி ஆலய குழு சார்பால. பேரே பாத்தியா? ஆமா, பணக்கார செல்வ கணபதி ஆலய ஞான ஆலயம். சூப்பர். திங்கட்கிழமை காலையில திருக்கல்யாணம். ரூம் போட்டு யோசிப்பாங்களோ? மக்களுக்கு
கவர் பண்ற மாதிரி இழுக்கிற மாதிரி பேர் வேணும். இல்ல அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பணக்காரராக சந்தோஷம் தானே. ஆமா, நல்லது நல்லதுதான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லோரும் இந்நாட்டு பணக்காரர்கள். அந்த திருக்கையன் அன்னைக்கு தேர் விழா நடக்குங்க. சரிங்க சரி. அதை தொடர்ந்து இரவு 9 மணி அளவுல பக்தி இன்னிசை. சூப்பர். சிவகை ரா தேவா மாய சித்தர் தேவா தலைமையில நடக்குது. சூப்பர் சூப்பர். நாம கலந்துக்கலாம். அனைவருமே கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை. ஆமாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சரிங்க தேர் வடம் பிடித்தல் நடக்குது. இரவு இரவு திங்கக்கிழமைக்கு வந்து சிவகிரி பேரூராட்சி வரைக்கும் தேர் கொண்டு வந்து வச்சிருவாங்க. சரிங்க சரிங்க. செவ்வாய்க்கிழமைக்கு தேர் மீண்டும் வடம் பிடிச்சு இழுத்து தேர் நில சேரு. அந்த அன்னைக்கு வந்து சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கு. சூப்பர். அதே மாதிரி அந்த அன்னைக்கு வேல்மாறல் பாராயணம் நடைபெறும். அது நடத்துறது ஸ்ரீ குமரன் சஷ்டி விழா சமய சமூக நல அறக்கட்டளை சார்பா நடத்துறாங்க. சூப்பர் சூப்பர். அதை தொடர்ந்து சித்திரை 31 புதன்கிழமை பரிவேட்டை. அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கு. பரிவேட்டைங்கிறது நிகழ்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான நிகழ்ச்சி. முருகப்பெருமான் வந்து பரிவேட்டை நடத்திட்டு மீண்டும் ஆலயத்துக்கு போவாங்க. அடுத்து 10ஆம் திருநாள் விழா வைகாசி 1ஆம் தேதி வியாழக்கிழமை தரிசனம், மகா தரிசனம். இதுதான் வந்து முக்கியமான நிகழ்ச்சி. சூப்பர். தரிசனத்துக்கு தான் வந்து சிறப்பான மக்கள் அனைவரும் நம்ம ஏரியா இருக்கிற அனைவரும் வந்து கலந்துக்குவாங்க. வெரி குட். அந்த அன்னைக்கு சிறப்பான கலை நிகழ்ச்சி நடைபெறும். சூப்பர். எப்பவுமே ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க. ஆமாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சி அந்த அன்னைக்கு ஆரம்பமாகுது. பெரிய அபாரமான கூட்டம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமாங்க ஆமாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை விளையாட்டு உற்சவம். சரிங்க சரிங்க. நிகழ்ச்சி நிறைவு. அந்த அன்னைக்கு இரவு 8 மணிக்கு அன்னதானம் நடைபெறும். சரி சரி. இது கோயில் சார்பில் வந்து அனைவருக்கும் வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. அனைவரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு சிவகிரி FM வீடியோ சார்பில் மக்களுக்கு வந்து நாம அழைப்பு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம பள்ளிக்கூட செய்தி ஒண்ணு எங்கிட்ட இருக்குது. சொல்லுங்க. நம்ம சிவகிரியில பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அங்க வந்துங்க தலைமை ஆசிரியர் ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க. 2025-24 வந்து ட்ரஸ்ட் தேர்வுன்னு ஒண்ணு நடத்தினாங்களாமா. ஆமா. அது மூலமா இந்த ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி வந்து ஹரிணி ஸ்ரீ அப்படிங்கிற குழந்தை வந்து NMMSங்கிற தேர்வு வந்து தனுரா 8ஆம் வகுப்பு மாணவி 2 பேர்த்துக்கும் சரிங்க பரிசு கிடைச்சிருக்குது. வாய்ப்பு பரீட்சையில தேர்வாயிட்டாங்க. பரிசு அவங்க வந்து திறனறி தேர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, நடத்துவாங்க 8ஆம் வகுப்புக்கு. திறனறி தேர்வு நடத்தி அதுல வந்து அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சு தேர்வு வைக்காங்க. சுமாரா 50,000 அளவுக்கு பரிசு கிடைச்சிருக்குது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அந்த புகைப்படம் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல வந்து நம்ம அங்க இருக்கிற ஆசிரியர் ஒருத்தர் நம்ம குழுவிலேயே செய்தி சொல்லியிருக்காரு. சரிங்க. ஊஞ்சலூர்காரர் நம்ம நண்பர், நீண்ட கால நண்பர் அவரு. தமிழ் சாரு சத்தார்னு சொல்லுவோம். சத்தார் ஊஞ்சலூர். அவங்க செய்தி சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி நம்ம அப்படியே ஆடியோவா இதுல நினைச்சிருவோம். இந்த நிகழ்ச்சியில வரும் அது. ஓகே, நல்லது நல்லது. இது மாதிரி குழுல யார் எந்த செய்தி சொன்னாலும் நம்ம தண்டோர நிகழ்ச்சியில அவங்க குரலும் சேர்ந்து உலகம் முழுவதும் ஒலிக்கும். ஓகே, நல்லது. இந்த மாணவிகளுக்கு நம்முடைய FM வீடியோ சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மாணவி மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் உட்பட்ட அத்தனை பெற்றோர் ஆட்சியர் கழகம் அத்தனைக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த செய்தி சொல்லுங்க. அடுத்த வந்துங்க தஞ்சை அரசு மருத்துவமனையில நேற்றைக்கு ஒரு தீ விபத்து. நோயாளிகள் வந்து அதிகம் பாதிக்கல, இருந்தாலும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திடுச்சு. எக்கச்சக்கமான கூட்டத்தில் ஆஸ்பத்திரி. ஆமாமா ஆமாமா. அத வந்து செய்தியை இன்னைக்கு வந்து தினமலர்ல கொடுத்திருக்காங்க. சரிங்க சரிங்க. மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்ல, இருந்தாலும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. சூப்பர். அதே மாதிரி காங்காயத்துல கிராவல் மண் கடத்தின லாரி வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. சட்டத்துக்கு புறமா அனுமதி இல்லாம மண் கடத்திட்டு போயிருக்காங்க. மணல். அப்ப வந்து பரிசோதனை அதிகாரிகள் வந்து அந்த லாரியை வந்து அனுமதி இல்லாம கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பறிமுதல் பண்ணிட்டாங்க. சரி 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 சரி. அதுபோல நேத்தைக்கு ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் கல்லூரியில விளையாட்டு விழா. சரிங்க. விளையாட்டு விழா ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்திருக்காங்க. மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக கல்லூரி மாணவர்களுக்கு வந்து விழா நடத்தி பரிசு கொடுத்திருக்காங்க. ஓ சரி சரி சரி.
அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்துல ஆ, மே 1 ஆ, அனைத்து கிராம சபைகள்லயும் வந்து கிராம சபை கூட்டம் நடக்குது. அட்டேங்கப்பா. ஆ, முக்கியமான செய்தி நம்ம தண்டூராம் மூலம் அனைத்து கிராம மக்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய செய்தி. கண்டிப்பா கண்டிப்பா. கிராம பஞ்சாயத்துகள்ல சரி. மே 1 ஆ, கிராம சபை கூட்டம் நடக்குது. ஓ, சரி 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 சரி. அனைத்து மக்களும் கலந்து கொண்டு அரசு நலத்திட்டங்கள் சம்பந்தமான விவரங்களை வந்து கேட்டுக்கலாம். அது சரி அது சரி. ஆ, தங்களுடைய குறைகளையும் சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுபோல ஆ, ஈரோடு ஆடியோ ஆபீஸ்ல ஆ, மே ஏப்ரல் 29 அன்னைக்கு ஆ, விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்குது. வெரி குட். ஆ, மொடக்குறிச்சி, கொடுமுடி ம், பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து கலந்துக்கிட்டு ஆ, தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆ, அதுக்கு வந்து ஆடியோ வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. சூப்பர். அதே போல ஆ, சென்னிமலையில ஆ, பிஎஃப் சம்பந்தமான குறைதீர்ப்பு கூட்டம் நடக்குது. சரிங்க சரிங்க. ஆ, மே ஏப்ரல் 28 அன்னைக்கு ஓ, ஓ, ஓ. சென்னிமலையில வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமான ஆ, குறைகள் இருந்தா ஆ, எழுத்து மூலமா நேரடியாகவும் தெரிவிக்கலாம். ஆ, வெரி குட். சென்னிமலைக்கு வர்றாங்க. அது சரி அது சரி. அங்க உள்ளூர் செய்தி இருக்குங்களா? உங்க உள்ளூர் எங்க செய்தி எங்க தரப்பு செய்தி வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு நன்றி சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம சிவகிரி எஃப்எம் ரேடியோ தொடங்குனதுல வந்து சரிங்க. நமக்கு மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சி. எப்படி? எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சரி. எங்கெங்கயோ நம்ம இருந்துருந்தா இந்த சிவகிரி நகரத்துல வந்து சுத்தி இருக்கிற 30-40 கிலோமீட்டர் மக்களுக்கு இது உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்குது. சரிங்க. அதுக்காக எங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்னு சொல்லி சரிங்க. நிறைய பேர் உற்சாகமாக வந்து அவங்களே முன் வந்து விளம்பரங்கள் நாங்க கொடுக்குறோம். ஓ, அப்படியா? பரவாயில்லையே. நீங்க அழைப்பு போட்டு வீடு வீட்டுக்கு இந்த செய்தி தெரியப்படுத்துங்க எல்லாத்துக்கும். இந்த மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. சரிங்க. சிவகிரி எஃப்எம் ரேடியோன்னு கிளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், கூகுள் பிளே ஸ்டோர்ல எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். செய்தி மக்களுக்கு சொல்லுங்க. சரிங்க. நாங்க உங்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு தர்றோம். பரவாயில்லையே, ஊக்கப்படுத்துறாங்க. நீங்க வீடு வீடா கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. சரிங்க. அதுல வந்து நம்ம பாரத்தோட்ட ரகு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க. அவங்க ஒரு வாட்டர் கேனு வாட்டர் பாட்டிலுக்கான ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. மினரல் வாட்டர். மினரல் வாட்டர். அக்ஷயம் அக்வான்னு சொல்லி ஒரு வச்சிருக்காங்க. ஆமாங்க. அவங்க ஒரு விளம்பரதாரா கொடுத்தாங்க. அவங்களே கூப்பிட்டாங்க. சரி. அடுத்தது வந்து நம்ம ஆடிட்டர் கோபால் இருக்காருல்ல? ஆமா. மகா மாரியம்மன் பக்கத்துல வீடு. ஆமா ஆமா. எல்லா கம்பெனிக்கும் கணக்கு எழுதுவாரு. அவர் எழுதுவாரு. இப்ப பாட்டு நல்லா பாடுவார். நம்ம ரேடியோல பாடுவார். நிறைய பாடி இருக்காரு. அப்புறம் அவர் வந்து அவங்க பொண்ணு வந்து அவங்க பாப்பா வந்து இந்த கோடை காலத்து நேரத்துல இங்கிலீஷ் டியூஷன் எடுக்குதாமா. அப்படிங்களா? சரி. அது இல்லாம அவங்க ஆண்டு முழுவதும் எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் வகுப்பு எடுக்கிறாங்க. ஓ, நல்ல விஷயம். அந்த டியூஷனுக்காக நாங்க வந்து ஒரு சின்ன இதுறோம். அந்த டியூஷன் எங்களுக்கு அவசியம் இல்லை. உங்க ரேடியோவை டெவலப் பண்ணும், ஒரு அத்தியாவசியமான தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நல்லது நல்லது. அப்புறம் நம்ம தன்னார்வ நிறுவனர் நெசவ காலனியில் இருக்கிற பூபதி ஐயா அவங்க கொடுத்துருக்காருங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்துல திருமலை டெக்ஸ்னு வச்சிருக்காரு. ஆமா ஆமா. அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம கொடுமுடி ரோட்ல இருக்கிற கொங்கு பேக்கரி. ஆமாங்க. அவங்க வந்து நமக்கு தன்னார்வ முறையில வந்து நம்ம சும்மா டீசார் போ 4 மணி காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு ஊர்ல இருக்கிறப்போ. சரி சரிங்க. அவர் என்ன எதுன்னு விசாரிச்சாரு. ஆனா நாம ஏதாவது ஒன்று பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லி அவரு ஒன்று கொடுத்துருக்காரு. நல்லது நல்லது. அப்புறம் நம்ம கிருஷ்ணா எலக்ட்ரிகல்ஸ் வந்துங்க, இவரு நம்ம பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கு இல்லையா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அவரு இந்த மாதிரி அவங்க கம்பெனி பேர்லாம் போட்டு எனக்கு ஒன்று போட்டு விடுங்க, எல்லாத்து வீட்டுக்கும் கொடுத்துடலாம் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இணைய வானொலியில இவங்களுக்கான விளம்பரங்களையும் நாம வெளியிடுவோம். நல்லது நல்லது நல்ல செய்தி. நம்ம சின்ன முயற்சி பண்ணோம், அது பெரிய லெவல்ல மாறி இந்த அளவுக்கு இத்தனை ஆதரவு வரும் நமக்கு எதிர்பார்க்கல. ஊக்கப்படுத்துறாங்க. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம சரியான பாதையில தான் போறோங்கிறதுக்கு அங்கீகாரம். இது ஒரு நல்ல அங்கீகாரம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது இல்லாம இங்க நம்ம ஆம்பியர் இருக்காங்களே, ஆம்பியர் நம்ம வேல் தியேட்டர் பக்கத்துல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சஞ்சீவ் மோட்டார்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களுக்கு நமக்கு வந்து 100 போஸ்டர் அடிச்சு கொடுத்தாங்க. சரிங்க. ஒரு விளம்பரம். சரி சரிங்க. அது நல்ல ரிசல்ட் நமக்கு. எக்கச்சக்கமான பேர் நம்ம இதுல சேர்ந்துட்டாங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு தெரியுமில்ல? அது ஒரு நைட்ல அத்தனை சேர்ந்துச்சு. இப்ப அது மட்டும் இல்லாம அவருடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எந்த விளம்பரம் உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தாலும் என்கிட்ட முதல்ல சொல்லுங்க. நான் வேண்டாம், நான் மட்டும் மத்தவங்கள்ட்ட போங்க. நல்லது நல்லது. அப்புறம் நான் ஒரு ஐடியா சொன்னேன். சரிங்க. அவர் உடனே ஓகே சொல்லிட்டாரு. சரி. இந்த மாதிரி நம்ம தொடக்க விழாவுக்கு வந்து போர்டு வேணுங்கய்யா, வச்சு ஸ்கிரீன் திறக்கிற மாதிரி வேணும்.
சரி. அதுக்கு ஒண்ணு உருவாக்கி கொடுங்க. நம்ம லேத்துல சொல்லி பிரேம் ரெடி பண்ணிடலாம் கெட்டியா. சரி. பிளக்ஸ் போர்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு. சரிங்க. அப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி உடனே நான் எத்தனை வேணும் கேட்டா எனக்கு 1 போதுன்னேன். அதெல்லாம் முடியாது 3 பண்ணிக்கின்னு சொல்லி கொடுத்தாரு. ஓ, ரொம்ப உற்சாகமா இருக்காரு நமக்கு. இல்ல ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா நாங்க 4 பேர் ஒத்துழைச்சா நீங்க தொடர்ந்து நிக்க முடியும். அப்படியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த செய்தி சொல்லுங்க. அரசூர் அருகே ஒரு மூதாட்டி நடந்து போயிட்டு இருக்கல செயின் பறிச்சுட்டாங்க. சரிங்க. அந்த அம்மா வந்து போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. அவங்க தீவிரமா விசாரணை பண்ணி புடிச்சிட்டாங்க, 2 பேரை புடிச்சிட்டாங்க. அது வந்து இன்னைக்கு முக்கியமான செய்தியா தினமலர்ல கொடுத்திருக்காங்க. அந்த நகையை வந்து அந்த அம்மாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சூப்பர். பரிவான் நகை மீண்டும் கிடைச்சா சந்தோஷம் தானே. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது இன்னைக்கு விக்கிற விலைக்கு சொன்ன பத்தியானா 2000 ஏறிக்கிட்டு இருக்குது. ஆமா, 1 லட்சம் புடிச்சிருக்கீங்களா இருக்குது. கிட்டத்தட்ட வந்துரும் பாருங்க. இந்த அநியாயமா இருக்குது. அப்புறம் ஈரோடு சத்தி ரோட்ல நடைபாதையில வந்து கடைகள்லாம் ஆக்கிரமிச்சனால பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு. இந்த செய்தியும் வந்து தினமலர்ல கொடுத்திருக்காங்க. மக்களுக்காக, மக்கள் வந்து சிரமப்படுறாங்க. கண்டிப்பா நிர்வாகம் வந்து இதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கொடுத்திருக்காங்க. மக்களை சிரமத்துல இருந்து காப்பாத்துங்க அப்படிங்கிறது. திருப்பூர் அருகே பள்ளிக்கூட லீவ் விட்டு பசங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு போறாங்க ஆத்துல. சரி. நீர்ல மூழ்கி பலியாகிறாங்க. ஐயோ. ஒரு பையன் வந்து நேத்து தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிட்டாப்ல. யாரா இருந்தாலும் வந்து கிணத்துக்கெல்லாம் போன கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும். தனியா போக கூடாது, பெரியவங்க கூட தான் போகணும். நீச்சல் தெரியாம இருக்க வந்து தகுந்த ஏற்பாடு கூட தான் போகணுங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து ஸ்கூல் லீவு, அனைவருக்கும் வந்து கிணத்துல குளிக்கணுங்கிற ஆசை வரும். சுறுசுறுப்பா ஓடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கண்டிப்பா. அடுத்து கும்பகோணத்துல முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயர்ல பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான அறிவிப்பு நேத்து சட்டசபையில கொடுத்திருக்காங்க. முறையான அறிவிப்பு கொடுத்தாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான நடைமுறை வந்து துவங்கிடும். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அரசு கல்லூரி இல்லையா? ஆமா. அதான் முக்கியம். அதே மாதிரி ஈரோட்ல பேரூராட்சி செயல் அலுவலர் 2012 நடந்தது. ஒரு கட்டட அனுமதிக்காக வந்து 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. 13 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேல கேஸ் விட்டு 13 வருஷமா கேஸ் நடக்குது. நேரத்துக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை அப்படின்னு. 2 வருஷமா? ஆமா, 2 ஆண்டுகள். அவருக்கு உதவியா இருந்த பணியாளர் ஒருத்தருக்கும் மொத்தம் 2 பேத்துக்கும் வந்து 2 ஆண்டுகளுக்கு வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா ஆன்லைன்ல நிறைய வந்துச்சு. ஆமா, இப்ப ஆன்லைன்ல மூலம் பண்றாங்கல்ல. இது வந்து எப்பவோ செஞ்சதுக்கு வந்து இப்ப வந்து தண்டனை. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. எல்லாமே விழிப்புணர்வா இருக்காங்க. இல்ல தேவையில்லாத தப்புகள்ல போய் பண்ணோம்னா ஆமா எவ்வளவு பெரிய அவமானம். ஆமா, சிரமம் தான். அன்னைக்கு ஏதோ சின்ன வயசா இருந்திருப்பாரு, இன்னைக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்பந்திலாம் வந்திருப்பாங்க. சம்பந்தில என்ன நினைப்பாரு? கண்டிப்பா 13 வயசு ஆகி போச்சுல. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பேராசை பெருநஷ்டம். ஆமா, அனைவருமே எச்சரிக்கை இருக்கணும். கண்டிப்பா. தமிழகத்துல மயோனைசிஸ் அப்படிங்கிற ஒரு உணவுக்கு தடை வச்சிருக்காங்க. அதாவது உணவுக்கு துணை பொருள். அப்படி அது என்ன பண்ணுது? அது வந்து அதுல வந்து பாக்டீரியா வந்து அதிகம் இருக்குதாமா. அது உடலுக்கு வந்து கேடு விளைவிக்குது. இல்ல எதுக்காக பயன்படுத்த? சுவைக்காகவா, நிறத்துக்காக? சுவைக்காக. இது வந்து முட்டையிலிருந்து தயாரிக்கிறாங்க. சரிங்க. பச்சை முட்டை மற்றும் எண்ணெயிலிருந்து தயாரிக்கிறாங்க. இத வந்து இந்த ஸ்வர்மர்கள் சாப்பிட்டாங்க. ஸ்வர்மா, சாண்ட்விச், பிரெட் இதுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. சரி. அதை தயாரிக்கும் போது அதுல பாக்டீரியா வந்து கெடுதலான பாக்டீரியா அதிகமா உற்பத்தி ஆகுதான். சரி. அதை வந்து பயன்படுத்தினா மக்களுக்கு வந்து நோய் தொற்று வரும். அதனால தமிழ்நாட்டுல அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க.
சூப்பர் சூப்பர். ஷவர்மா சாப்பிடுறதே வந்து தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு கூடுதலா பயன்படுத்துறதெல்லாம் வந்து இன்னும் கெடுதல் விளைவிக்குது கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சுட்டாங்க. சரி சரி. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இந்த 4 வருஷத்துல முருகன் கோயில்ல 1085 கோடி ரூபாயில வந்து திருப்பணிகள் நடந்திருக்குது அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நேத்து தகவல் சொல்லியிருக்காரு. சூப்பர். அதே மாதிரி நம்ம இந்திய லெவல்ல நேத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க பாத்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அதனால நம்ம மத்திய அரசாங்கம் சிந்து நதி ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம். சூப்பர். நம்ம இந்தியாவோட உற்பத்தியாகிற சிந்து நதி பாகிஸ்தானுக்கு போகுது. இந்த தண்ணீர் அவங்களுடைய வெள்ளாமைக்கு வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. சூப்பர். விவசாயத்துக்கு குடிநீருக்கெல்லாம் வந்து 80% வந்து இந்த சிந்து நதிதான் வந்து நீர் ஆதாரமா இருக்குது. வெரி குட். நம்ம நாட்டு மேல அவங்க தாக்குதல் நடத்தினால அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. இங்க இருந்து அங்க குடிநீர் வந்து போகாது அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டாங்க. இந்த சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நம்முடைய நீர்வளம் பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை வெளியிட்டு தகவலை சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. அப்போ வந்து நம்ம தண்டோராவை முடிச்சுக்கலாமா? நிறைவு செய்யலாங்க. அப்ப இந்த தண்டோராவுக்கு வந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் செய்தி கொடுக்கலாம். ஆமாங்க. சாமானுக்கும் கொடுக்கலாம், முருகருக்கும் கொடுக்கலாம். ஆமாங்க. நம்ம உடனே ஊரறிய தண்டோரா போட்டுருவோம். ஆமா, நமக்கு அழைப்பு வர செய்திகளை வந்து நம்ம வானொலியில வந்து அறிவிச்சிருவோம். இதுக்காக யாரும் எங்கேயும் எப்பவும் நேர்ல வர வேண்டியதில்லை. வாட்ஸ்அப் மூலமாகவே கொடுக்கலாம். ஆமா, அதான் நம்முடைய வேண்டுகோள். வீட்டுல இருந்தவாறு தகவலை பரிமாறிக்கலாம். நீங்க குரல் வழியா கொடுக்கலாம். ஆமா, போட்டோவா கொடுக்கலாம், வீடியோவா கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம், எழுத்து பதிவுகளை கொடுக்கலாம். எதா இருந்தாலும் எங்களோட தனி எண்ணுக்கு கொடுங்க, நம்ம உடனடியா தண்டோரா போட்டுருவோம். அந்த செய்தியும் பரிமாறிடலாம். நன்றி நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அம்மா, இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே, எங்கம்மா வாங்குனீங்க? நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான். அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா? எங்கம்மா இருக்கு? காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ். உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ISI அங்கீகாரம் பெற்றது. சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில தயாராகி வருது அக்ஷயா குடிநீர். அது மட்டும் இல்ல, பாதுகாப்பான முறையில அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க. 24x7 சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு. ஐ சூப்பர்மா. அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா? சரியா சொன்ன, அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன், கேட்டுக்க. போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல. நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவுல வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும். சூப்பர்மா. அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க, ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் 9448400115 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள், ஏஜென்சியை பெறுங்கள். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர், ஆனந்தமாய் தாகம் தீர்த்துக் கொள்வீர். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ், அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ். சஞ்சீவ் மோட்டார்ஸ் ஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம், பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். சிவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது. பெட்ரோல் விலையேற்றத்தால் கவலைப்படுகிறீர்களா? புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா? உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது. சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சஞ்சீவ் மோட்டார்ஸ் 47 கொடுமுடி ரோடு, வேல் தியேட்டர் அருகில், சிவகிரி. தொடர்பிற்கு 98 41 81 11 44. நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டர், புதிய பஸ் நிலைய வளாகம், சிவகிரி. கம்ப்யூட்டர் முறையில்
கண் பரிசோதனை செய்யப்படும். பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு. ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும். இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸ்கள் பொருத்தப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி UV 400 கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி பிரேம் மற்றும் லென்ஸுகள் கிடைக்கும். கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச் சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரின் உரிமையாளர், பார்வை திறன் பரிசோதகர், அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் பி. ஞானசேகரன். கைபேசி எண் 98 651 64 64 1.